மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 34. நவமணி உள்ளே வந்து பேசியதும் அவரை பார்த்து சின்னதாக புன்னகைத்தவன், இதோ வந்துட்டே மாமா என்றான் பார்த்திபன். அவர் கையில் இருந்த பில்லையும் மோதிர பெட்டிகளையும் வாங்கி ஆஃபீஸர்களிடம் கொடுத்தான். சார், இதுதான் நாங்கள் வாங்கினது. நாளன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட், அதுக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். இதில் ஒன்று தான் நான் வாங்கியிருக்கேன், ஒன்று என்னோட மாமனார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எல்லா டீட்டெயில்ஸும் 2 பில்லாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அவர்கள் அந்த காலி பெட்டியினை யோசனையோடு பார்த்தனர். சார், அது ஒன்றும் இல்லை. நகை வாங்கினா எல்லா கடையிலையும் தர கிஃப்ட் தான் சார். இங்கே எல்லாருக்குமே கொடுக்குறாங்களே, வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்களே. சும்மா நான் இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுனால மாதவன் சார் இப்படியே என் கையில் கொடுத்துட்டாரு என்றான் நிதானமாக. எந்த தடுமாற்றமும் இல்லாமல் வந்த அவனுடைய பதிலிலேயே அவர்களுக்கு புரிந்து போனது அவன் மேல் எந்த தவறும் இல்லை என்று. இருந்தாலும் நவமணி கொண்டு வந்த பில்லை சரிபார்த்துவிட்டே அங்கிருந்து கிளம்பினார்கள். வெளியில் சென்றதும் ஒருவர் மற்றவர்களை திட்டிக் கொண்டு இருந்தார். ஃபேக் நியூஸ், எதுக்காக இப்படி விசாரிக்காம கிளம்பி வர்றீங்க? அதுவும் அவன் சாதாரண எஸ்ஐ. ஊரில் அவன் லட்சமா லஞ்சம் வாங்குறான். அதையெல்லாம் விட்டுடுங்க. என்ன இது, இந்த பையன் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸா? யார் பண்ண வேலை இது என்று அவர் பொறிந்து கொண்டிருக்க, அவரோடு இருந்தவர்கள் பதில் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு அவரோடு சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றதும், மாப்பிள்ள போகலாமா என்றார் நவமணி. மாமா, நீங்கள் கிளம்புங்க. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் தான் இருக்காங்களாம். நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு நான் நேராக ஸ்டேஷன் போய்க்கிறேன். சரி மாப்பிள்ள. மாமா, உங்ககிட்ட இருந்து பில் வாங்கின அந்த பையன் எங்க? இதோ இவன்தான் மாப்பிள்ள. அந்த பையனின் கழுத்தோடு கையை வைத்து தன்னோடு இழுத்து கொண்டவன் மாதவனை ஒரு பார்வை பார்த்தான். அவன் உடல் நடுங்கி நின்றிருந்தான். பயத்தில் அவன் முகம் எங்கும் வியர்வை ஆறாக பெருகி ஓடிக்கொண்டு இருந்தது. இருவரையும் ஆழமான பார்வை பார்த்தவன், அதர்ஸ் கெட் அவுட் என்று கர்ஜித்தான். மிச்சமிருந்த 3 பேர் அடித்து பிடித்து வெளியில் ஓடிவிட்டனர். நவமணியை பார்த்து அவன் தலையசைக்க அவர் புன்னகையோடு கிளம்பி சென்று விட்டார். சாவதானமாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்தவன், இப்பவே உங்க முதலாளியை இங்க வர சொல்லு என்றான் மாதவனிடம். அவன் அவசரமாக ஓனர் ஞானசேகரை அழைக்க அவனுடைய அழைப்பு ஏற்கப்படாமலேயே முடிந்தது. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவர் இங்க வந்தாகணும் என்றார். பயத்தோடு மாதவன் வேறு சில எண்களுக்கு அழைத்து ஞானசேகருக்கு நிகழ்ந்ததை தெரிவிக்குமாறு சொல்லிவிட்டு அவரை கடைக்கு வர சொல்லி தகவல் கொடுத்தான். சார் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் என்றான். சரி என்பதை போல் தலையசைத்தான் பார்த்திபன். சார், சத்தியமாக எனக்கு இப்படி ஆஃபீஸர்ஸ் வருவாங்கன்னு தெரியாது. நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு பணம் வாங்காமல் நகையை கொடுக்கணும்னு மட்டும் முதலாளி சொல்லியிருந்தாரு. அதனால தான் யூஸ்வலாக இந்த மாதிரி சில பேர் வர்றப்போ செய்கிறது தானேன்னு அந்த ப்ரொசீஜரை உங்களுக்கும் ஃபாலோ பண்ணேன். நடுங்கிய குரலில் சொல்லி கொண்டிருந்தான் மாதவன். பார்த்திபன் அந்த பையனின் முகத்தை பார்க்க, சார், முதலாளி சொல்லி தான் நான் உங்கள் மாமனார்கிட்ட இருந்து பில்லை வாங்கிட்டு வந்தேன் என்றான். அதெல்லாம் சரிதான், டைலாக் எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அதுவும் உங்கள் முதலாளி சொல்லி கொடுத்தாரா? அவன் விழித்தான். இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கியா? இல்லை சார். அப்புறம் எதுக்கு யூஸ்வலாக நடக்கிறது தானே அப்படின்னு சொன்னேன்? சார், அது யூஸ்வலாக எல்லாருக்கும் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் கன்னத்தில் இடியாக ஒரு அடியை இறக்கினான் பார்த்திபன். அதில் நிலை குலைந்து சுருண்டு விழுந்தான் அவன். ஞானசேகருக்காக காத்து கொண்டிருந்த வேளையில் இன்பரசனின் பைக் அந்த கடையின் முன் வந்து நின்றது. மஃப்டியில் இருந்தவன் தன் அடையாளத்தை காட்டாது நேராக செயின் செக்ஷனுக்கு சென்று டிசைன்கள் பார்க்க ஆரம்பித்தான். நவமணி கோயிலுக்கு சென்றபோது பெருமாளை தரிசித்துவிட்டு எல்லோரும் பிரகாரத்தில் அமர்ந்து கதை பேசி கொண்டிருந்தனர். அவரை கண்டதும் வேகமாக எழுந்த நிஷாந்தி, அப்பா என்ன ஆச்சு என்றாள். வாங்கிட்டேம்மா என்று சாதாரணமாக கூறினார். ஆனால் கண்களில் எதுவும் பிரச்சனை இல்லை என்பதை போல் ஜாடை காட்டிவிட்டார். அதில் புரிந்து கொண்டவள் நிம்மதியாக புன்னகைத்தாள். அம்மா, அதுதான் வாங்கியாச்சு இல்லை, நான் கிளம்பவா? நேரமாச்சு, பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க என்றாள் பானுமதி. பசங்களா? என்னம்மா சொல்ற? உனக்கு ஒரு பையன்தானே என்றார் ராஜேஸ்வரி. ஆமா அத்தை, எனக்கு ஒரு பையன்தான். என்னோட நாத்தனார் பொண்ணு எங்கள் வீட்டில் இருந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை காஞ்சிபுரம் பக்கத்தில் கிராமத்தில் கொடுத்தது. நல்லா படிக்கிற பொண்ணு. சரியான ஸ்கூல் வசதி இல்லாமல் ரொம்ப தூரம் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே எங்கள் பையன் படிக்கிற ஸ்கூல்லையே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம்தான் அவளை 6th சேர்த்தோம். உங்கள் மாமியார் இருக்காங்களே, பார்த்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அத்தை. ஆனால் என் பையன் இருக்கானே, 6 வயசு தான் ஆகுது. சரியான வாளு. பாவம் என் நாத்தனார் பொண்ணு. அவளை போட்டு அடிச்சிடுவான். அவனை அவங்களால சமாளிக்க முடியாது.
அவரும் வேலையை முடிச்சிட்டு வர ராத்திரி 9 மணி ஆகிடும். நான் போனாதான் கொஞ்சம் அடங்குவான். பின்ன உன் பையன் உன்ன மாதிரி தானே இருப்பான் என்றார் சகுந்தலா. அம்மா சும்மா இரு என்று பானுமதி கண்டிக்க சிரித்து விட்டாள் நிஷாந்தி. ஆமா நிஷா, பார்த்தி பாவம். சின்ன வயசுல இவ அவனை அடிச்சு கிள்ளி அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி வச்சிடுவா. அவன் அழுதுகிட்டே என்கிட்ட வந்து என் முந்தானைய பிடிச்சுக்குவான். இவ சரியான ராட்சசி. அம்மா சும்மா இருக்க மாட்டியா நீ? அவகிட்ட ஏன் என் மானத்தை வாங்குற என்று செல்லமாக கோபித்தாள். அத்தை, சின்ன வயசுல அடிச்சுக்கிறவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பாசமா இருப்பாங்களாம். நீங்க கேள்விப்பட்டதில்லையா என்றாள் நிஷாந்தி. அப்படி சொல்லுடி என் செல்லம் என்று அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள் பானுமதி. அம்மா பத்திரம், இனி கல்யாண வேலை முடிகிற வரைக்கும் என்னோட உதவி வேணும் இல்ல, பார்த்து நடந்துக்கோ என்று மிரட்டலாக சொல்லிவிட்டு கிளம்பினாள். சரிடி, பார்த்து பத்திரம் என்றார் சகுந்தலா. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணடா என்றார் பரந்தாமன். வாமா, நான் வந்து ஆட்டோ பிடிச்சு கொடுக்குறேன் என்றார் நவமணி. ஐயோ மாமா, ஆட்டோவா? டி நகர்ல இருந்து நெற்குன்றதுக்கு நான் ஆட்டோவில் போனா சொத்தையே எழுதி வைக்க வேண்டியதுதான். நான் இப்படியே பஸ் ஏறி போயிடுவேன் என்று சொல்லியவாறே தன் பையை தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பினாள் பானுமதி. அப்போ இருங்க அண்ணி, எங்க கூட ஆட்டோவில் அசோக் நகர் வரைக்கும் வந்துடுங்க, அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சுக்கோங்க என்றாள் நிஷாந்தி. ஆமாம்மா, அங்கே இருந்து உனக்கு பஸ்ஸும் நிறைய கிடைக்கும் இல்லை, வா என்றார் நவமணி. ஐயோ இல்லைம்மாம்மா, பரவாயில்ல என்றாள் தயக்கமாக. பரவாயில்ல வாமா என்றார் ராஜேஸ்வரி. அவள் பரந்தாமனை பார்க்க அவர் போக சொல்லி ஜாடை காட்டியதும் சரி என்று அவர்களோடு கிளம்பினாள். பரந்தாமனும் சகுந்தலாவும் ஒரு ஆட்டோவில் கிளம்ப இவர்கள் நால்வரும் ஒரு ஆட்டோவில் கிளம்பினார்கள். எப்பவும் அம்மா வீட்டுக்கு பஸ்ஸில் தான் வந்து போவியாமா என்றார் ராஜேஸ்வரி. ஆமா அத்தை, அவ்வளவு தூரத்துல இருந்து நமக்கு ஆட்டோ எல்லாம் கட்டுப்படி ஆகாது. அவர் கூட வந்தா பைக்லேயே வந்துடுவோம். அதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு? பையன் வளர்ந்துட்டா கொஞ்சம் கஷ்டம்தான் என்று சொல்லி புன்னகைத்தாள். பின் நிஷாந்தியை பார்த்து, ஆமா, நீ என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கூட இருந்துட்டு வந்திருக்கலாமே, ஒரு காஃபி தான் குடிச்சிருப்பீங்க போல என்றாள். ஆமா அண்ணி, ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிட்டு வந்தோம். இதுக்கு தான் பிளான் பண்ணி உன்னை அவன் கூட அனுப்பி வச்சேனா? எங்கள் அம்மா ஏதாச்சும் சொல்வாங்களோ அப்படின்னு தான் அவசர அவசரமாக அவன் கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டு உன்னை அனுப்பிவிட்டா. நீங்கள் 2 பேரும் என்னன்னா போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க என்று சொல்லி செல்லமாக முறைத்தாள். அதனால் என்ன அண்ணி? இங்கே பாரு நிஷா, அவனுக்கு சாதாரணமான 9 to 5 ஜாப் கிடையாது. அவனுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ சட்டுன்னு பிடிச்சிக்கிட்டு நீ தான் ஜாலியாக இருந்துக்கணும். நீ கேட்குற நேரத்துக்கு அவன் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தா அப்படியே இருக்க வேண்டியது தான். சரி அண்ணி என்று சொல்லி புன்னகைத்தாள் நிஷாந்தி. எங்கள் அம்மாவை நினச்செல்லாம் கவலைப்படாத, நான் சத்தம் இல்லாமல் சொல்லிட்டு வந்துட்டேன், உன்னை நல்லா ஐஸ் வச்சுக்க சொல்லி. அதனால உன்கிட்ட எதுவும் வம்பு வச்சுக்க மாட்டாங்க, புரியுதா என்று சொல்லி கண்ணடித்தாள். ஐயையோ, ஏன் நீ அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இங்கே பாரு, கல்யாணமாகி புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறப்போ தயக்கம் இருக்கத்தான் செய்யும். யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும் தான். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக இரு, புரியுதா? ஒரு குழந்தை வர்ற வரைக்கும் தான் நம்ம இஷ்டப்படி இருக்க முடியும். அதுக்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணிடணும். சரி அண்ணி. கடையில் பார்த்திபன் காத்து கொண்டு இருக்க ஞானசேகர் வரவே இல்லை. ஆனால் அவனுக்கு பரமசிவத்திடமிருந்து அழைப்பு வந்தது. பார்த்திபன், எங்க இருக்க? உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பார்த்திபனின் கையில் இருந்த செல்போனை வாங்கி இன்பரசன் பேசினான். அப்படி என்ன பரமசிவம் முக்கியமான வேலை? இன்பரசனின் குரலை கேட்டதும் திகைத்தார் பரமசிவம். சார் என்று இறங்கிய குரலில் கூறி எச்சில் கொட்டி விழுங்கினார். காவல் நிலையத்தில் விசாரணை அறையில் பரமசிவம் அமர்ந்திருக்க அவர் எதிரில் அவரையே கூர்மையாக பார்த்தபடி அமர்ந்திருந்தான் இன்பரசன். அங்கோ இன்பரசன் வீட்டில் ஜீவிதா கிளம்பி மருத்துவமனைக்கு சென்று விட்ட பின் மகிழனும் முகிலனும் தனியாக இருக்க 4 பேர் தங்கள் பின்பக்க சட்டையில் உருட்டுக்கட்டைகளை மறைத்து வைத்து கொண்டு வீட்டின் அழைப்பு மணியை ஒலித்தனர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.